Maths 10th Tamil 9th lesson Applications of Trigonometry. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன், கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுற லெசன் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. என்ன இதில் டஃப் அப்படின்னு பார்த்தா அந்த டயக்ராம் போடுறது தான் ஒரு பெரிய டஃப்பாகவே இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக ரீட் பண்ணி அந்த டயக்ராம் போடுறதுக்காகவே நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். ஒரு கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஒரு வீடியோவுமே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணோம். ஓகே, நவ் கோ டு த ப்ராப்ளம். 15th ப்ராப்ளம். A straight highway leads to the foot of the tower. ஓகேம்மா, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லைனில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? A straight line, ஓகே, highway leads to the foot of the tower. இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, அப்போ நமக்கு ஒரு டவர் இருக்குது, இப்படி தானம்மா? சரி, a man, இந்த இடத்துல வந்து man standing at the top of the tower. ஓகே, இதான் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ ஒரு பையன், ஒரு மேன் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னா டவரோட டாப்பில் இருக்கான். அப்போ நமக்கு கண்டிப்பாக ஆங்கிள் எங்கேருந்து வருது? டாப்லேருந்து வருது. சரியா? அப்சர்வ்ஸ் எ கார், ஓகே, அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, ஸோ ஆங்கிள் எங்கேருந்து போடணும்? நம்ம கண்டிப்பாக மேலேருந்து தான் போடணும். ஆஃப் எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி. which is approaching the foot of the tower with the uniform speed. ஸோ இது கூட ரொம்ப முக்கியமா, யூனிஃபார்ம் ஸ்பீட். எங்கே அப்ரோச் பண்ணுது அந்த காரு? ஃபுட் ஆஃப் த டவர். ஓகே, ஸோ 6 seconds later the angle of depression is car found to be 60 degree. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30 இருந்திருக்கு, அப்புறம் 60 ஆயிடுச்சு. Find the time taken by the car to reach the foot of the tower from this point. ஓகே, நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம்? ரோடு போட்டுக்கோமா? ஏ ஸ்ட்ரைட் ஹைவே. சரியா? ஸோ நான் ரோடு போட்டாச்சு. ஓகே, ரோடு வந்து ரொம்ப கார்னலாக வந்திருக்கு. இப்போது இந்த ரோட்டில் தான் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? நமக்கு ஒரு டவர். சரியா? ஸோ அந்த டவரை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருக்கலாம். டவருக்கு மேலே யார் இருக்காங்கம்மா? அந்த ஆள். அவர் தான் நமக்கு வந்து என்ன மேக் பண்ணுறாரு? ஆங்கிள் மேக் பண்ணுறாரு. சரியா? இப்போ நான் வந்து பாருங்கள், திருப்பி போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவர். ஸோ இது வந்து டவர். இது நம்ம என்ன போடணுமா? டாப்பு. இது என்ன எழுதி வச்சுக்கோங்க? ஃபுட்டு. ஸோ இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ ரோடு. இந்த ரோட்டில் வந்து கார் என்ன செஞ்சிட்ருக்கு? நமக்கு அப்ரோச் பண்ணிட்டு. சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் ரோடு. இந்த ரோட்டில் கார் வந்து எங்கே நிற்கிது? ஃபஸ்ட்டு கார் இங்கே நிற்குதுன்னு வச்சுப்போம். நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்காக, கார். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இந்த கார் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஃபுட் ஆஃப் த டவரை நோக்கி மூவ் பண்ணி வந்துடுச்சு. சரியாம்மா? கொஸ்டினை பாருங்களேன். மேன் ஸ்டாண்டிங் அட் த டாப் ஆஃப் த டவர். ஸோ மேன் வந்து எங்கே இருக்கான்? மேலே இருக்கான். சரியா? ஹீ சீயிங் த கார் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்போது நமக்கு கண்டிப்பாக லைன் ஆஃப் சைட் போட்டுக்கணும். இங்கேருந்து அவங்க ஆங்கிளை இங்கே பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் எங்கேம்மா மேக் பண்ணணும்? இங்கே தான் 30 டிகிரி. அவங்க போடுறப்ப இங்கேயும் சேர்த்து போட்டுருங்க. இங்கேயும் எவ்வளோ டிகிரி வரணும்? 30 டிகிரி. சரியா? ஓகே, இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணோம் நம்ம? ஆங்கிள். இந்த கார் வந்து இங்கேருந்து மூவ் பண்ணி வந்துருச்சு. இங்கேருந்து மூவ் பண்ணி எப்படி மிஸ் நீங்கள் காரை வந்து நீங்கள் எங்கே போட்டிங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க லைனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அப்ரோச்சிங் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இங்கே தான் ஃபுட் இருக்குது. கார் வந்து இப்போ இந்த பக்கமாக தான் வந்துட்டுருக்கு. சரியா? இங்கேருந்து இப்படி வந்துட்டுருக்கு கார் டைரக்ஷனில் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ ஒரே ஸ்பீடில் வந்துட்டு. ஆஃப்டர் 6 seconds லேட்டர், இங்கேருந்து 6 seconds டைமு. ஓகே, 6 secondsக்கு அப்புறம் இந்த கார் இன்னொரு பொசிஷனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிகிரி? 60. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் 60 டிகிரி. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இங்கேருந்து இந்த கார் இங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? ஸோ அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். செய்யலாமா சம்மு? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம்? எப்பயும் போல் பேர் கரெக்டாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரியா? இப்போ பேர் கொடுங்க. என்னென்ன பேர் கொடுப்பீங்க? யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ABCD அதே பேராக வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார் இங்கே இருக்குது, ஏ. செகண்ட் இங்கே நான் வந்துருச்சு, சி. இது வந்து ஃபுட் ஆஃப் த டவர். இங்கே தான் அந்த ஆள் நிற்கிறான், டி. சரியா? அப்போ எனக்கு இப்போ நான் என்னம்மா கண்டுபிடிக்கணும்?
பிசி ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிசியை கிடக்கிறதுக்கான டைம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றதையும் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் அதை நம்ம எழுதிக்கணும் இல்லையா? ஸோ சிடி வந்து தான் என்னது? டவர். ஏயோட பிளேஸில் என்ன இருக்குது? பியோட பிளேஸில் என்ன இருக்குது? கார் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிசி. பிசியோட டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ பியிலேருந்து சி போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுதான் கொஸ்டின். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டைம் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா டைம் கிடச்சிரும். நம்ம டைம் ஃபார்முலால போட்டலாம். ஓகே, இப்போ நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. என்னென்ன ட்ரையாங்கிள் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு வந்து ஏசிடி. இன்னொரு ட்ரையாங்கிள் என்னதுமா? இன்னொரு ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. நிறைய பேர் ஏபிடி எடுத்துக்கிறீங்க. அது வந்து ட்ரையாங்கிளா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது ட்ரையாங்கிள் தான், அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. அதை வச்சுட்டு சம் செஞ்சிடக்கூடாது. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது tan தீட்டா. ஸோ ஏசிடியில் வந்து நம்ம எந்த தீட்டா கண்டுபிடிக்கணும்? tan 60 கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிப்பீங்க? tan 30 கண்டுபிடிப்பீங்க. அடுத்தது இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா tan 60. பிசிடினா எதுமா? இதானே இந்த ட்ரையாங்கிள். சரியா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 60 டிகிரி. சரி, இப்போ tan 30 நான் போடுறேன். 30 டிகிரிக்கு எதுவும் ஆப்போசிட்டு? இந்த சிடி தான் ஆப்போசிட். ஸோ சிடி டிவைடட் பை பெருசு சைடு, எது சைடு? ஏசி. tan 60க்கு எதுமா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சிடி டிவைடட் பை பிசி. ஸோ இந்த பிசியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சா கொஸ்டின்னு? ஸ்பீடாக சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க. இங்கே வந்து இப்போ இந்த தீட்டா வந்து சொல்கிற மாதிரி தீட்டா வந்து 30 பண்ணணுமா 60 பண்ணணுமா, எந்த ட்ரையாங்கிள் அப்படின்ற டவுட்லாம் சில பேருக்கு வரும். அதுக்கு தான் நான் இதை வந்து இப்போ அந்த ட்ரையாங்கிள் அடித்து காமிச்சிருக்கேன். சரியா? அந்த இப்படிலாம் வருது இல்லையா, அதுக்கு தான் அடித்து காமிச்சாச்சு. ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த ட்ரையாங்கிள் ஓகே பிசிடி. ஸோ இப்போ வந்து ரெண்டுக்கும் நம்ம தீட்டா கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் சிம்பிளாக வரும். கவனிங்க. இப்போ tan 30யோட வேல்யூ என்னது? 1/√3 போட்டாச்சாமா? அடுத்தது சிடி. கீழே வந்து என்னமா இருக்குது? ஏசி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? ஏபி ப்ளஸ் பிசி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். tan 60யோட வேல்யூ √3. ஸோ இங்கே வந்து சிடி இருக்குது, கீழே வந்து பிசி இருக்குது. ஸோ இதில் எந்த வேல்யூமே நமக்கு தெரியாது. இதை ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா √3 × பிசி = சிடி. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்க? நமக்கு சிடி கிடச்சிருக்கலாமா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பண்ணலாமா? எஸ். ஸோ 1/√3 சிடியோட பிளேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்? √3 பிசி. கீழே வந்து என்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் பிசி. சரியா? நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எனக்கு என்ன எய்ம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கார் வந்து பியிலேருந்து சிக்கு போயிடுச்சு, அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த டைம் கண்டுபிடிக்கணும். சரியா? அவ்வளோதான். இது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா இங்கே வந்து ஏபி ப்ளஸ் பிசி, இங்கே வந்து √3 பிசி ஆல்ரெடி இருக்குது, ஒரு √3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3பிசி. இந்த பக்கம் என்னமா இருக்குது? ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ இந்த பிசியை நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், ஷிஃப்ட்டு. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 3பிசி மைனஸ் 3. ஸோ சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2பிசி. சரியா? இப்போது உங்களுக்கு வந்து கைடுலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஹெச்சு அதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அது எதுவுமே போடவே வேணும். இந்த பிசி ஏபின்னு வச்சுட்டாலே போதும், என்ன சொல்லல, நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ஏபிக்கு வந்து நமக்கு என்ன தெரியும்னா டைம் தெரியும். சரியா? 6 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நல்லா கவனிங்கம்மா. டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதுதானே? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் யாருக்கு கண்டுபிடிக்க போகிறேன்னா ஏபி டிஸ்டன்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறேன்.
பக்கத்துலேயே இன்னொன்று யாருக்கு கண்டுபிடிக்க போகிறேன்னா பிசிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, சிம்பிள் சம்மர். ஓகே, ஸோ ஏபி டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன எழுதணும்? ஏபி டிஸ்டன்ஸுக்கு ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் ஏபி, அதுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 6 seconds. ஓகே, பிசிக்கு ஸ்பீடு போடுங்க. ஸ்பீட் ஆஃப் பிசி. ஓகே, அப்போ அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் என்னது? பிசி டிவைடட் பை, எனக்கு டைம் தெரியாது, ஸோ ஐ எம் கிவிங் எக்ஸ். இந்த இடம் நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ரெண்டுத்துக்குமே நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கிறேன். யார் யாருக்கு? ஏபிக்கும் பிசிக்கும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஏபி வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டைம். டைம் பை டிஸ்டன்ஸ். இங்கே அதே தான், இது வந்து டிஸ்டன்ஸ், இங்கே வந்து டைம். சரியா? சாரி, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ என்னாச்சு? they have given the car is going in a uniform speed. So the speed of AB is equal to speed of, yes, என்னதுமா? BC. ஸோ ரெண்டு ஸ்பீடுமே இது ஈக்குவல் தான். ஸோ இந்த லைனை நம்ம எழுதிட்டோம்னாலே சூப்பராக ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம். சரியா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த ஏபியோட ஸ்பீடு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஏபி பை 6 seconds. This is equal to BC divided by X. சரியா? இந்த டைம் எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது வந்து டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைம்மா? இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு 2BC 3BC கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the answer. சரியா? ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2BC. சரியா? இந்த 2BC எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டிஸ்டன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எங்கே இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதில். சரியா? ஸோ ஏ இந்த இடத்துல இந்த நான் பாருங்கள் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். இந்த 2BCலேருந்து எங்கே போடப்போம்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? இப்போ தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதை ஏன் முதலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இப்போ தான் ரெண்டு ஸ்பீடை நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏபி வந்து யாருன்னா இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ டிஸ்டன்ஸில் தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ 2BC சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். யாருக்கு பதிலாக? ஏபிக்கு பதிலாக. கீழே வந்து 6 இருக்குது. இந்த பக்கமும் BC பை எக்ஸ். எக்ஸ்னா டைம். ஸோ இந்த ரெண்டு ஸ்பீடை இங்கே கேன்சல் பண்ணிடுங்க. சரியாம்மா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 1 கீழே 3. ஸோ அதாவது 1/3, இந்த பக்கம் 1/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x is equal to 3 seconds. ஸோ தட்ஸ் ஆல் தி ஆன்சர். எவ்வளோ சிம்பிள் ஆன்சரா? அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க tan θ tan 60 கண்டுபிடிச்சிருக்காங்க, அது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் தனியாக இந்த ஸ்பீட் ஃபார்முலாவும் டைம் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கேட்டகரி, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு லைன், ஸ்பீடு வந்து ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் கார் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கார் வந்து ஏபிக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அதே மாதிரி தான் பியிலேருந்து சிக்கு போகிறதுக்கும் அதே ஸ்பீடில் தான் போகுது. அதனால இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? சில பேர் என்ன செஞ்சுருவீங்கன்னா இந்த இடத்துல போய் 6 சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? 6ன்றது வந்து செகண்ட்ஸ், அதாவது டைம். நம்ம tan θ கண்டுபிடிக்கிறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸையும் டைமையும் கன்ஃபியூஸ் பண்ணலாமா? கூடாது. அதனால தான் நம்ம இந்த இடத்துல போய் 6 சப்ஸ்டியூட் பண்ணல. சரியா? நீங்கள் பாட்டுக்கு 6 வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஓகேவாம்மா? ஸோ புரிஞ்ச ப்ராப்ளம். கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். ஆனால் ஒரு 2 டைம்ஸ் கவனிச்சு பாருங்கள், நீங்களே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு நல்லா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேம்மா? தேங்க்யூ.